தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, WhatsApp பீட்டா வெர்ஷன்ல எப்படி வந்து ஜாயின் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு WhatsAppல பீட்டா வெர்ஷன் ஜாயின் பண்ற மாரி ஆப்ஷன் வந்து Play Storeல கிடையாது. பட் ஃபியூச்சர்ல அவங்க வந்து அப்டேட் குடுத்தாங்க அப்டின்னா, நம்ம வந்து Play Storeல வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டா வெர்ஷன்ல ஜாயின் பண்ணியிருக்க மாரி ஆப்ஷன் வரும். அது எங்க ஷோ ஆகும் அப்டின்றத காமிக்கிறேன். இதுதான் பீட்டா வெர்ஷன்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரே வழியா கேட்டீங்கன்னா, அப்டி கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் வே ஒண்ணு இருக்கு. அத தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பீட்டா வெர்ஷன்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, Play Store வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு வந்து பீட்டா வெர்ஷன் அப்டின்னு இங்க பாப்பப்ல ஷோ ஆகும். அதுல நீங்க ஜாயின் அப்டின்னு குடுத்தீங்கன்னா ஜாயின் ஆயிடும். நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 2018ல பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் முன்ன ஜாயின் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 2023லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அப்பவே நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்பயுமே நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. ஜாயின் பண்ணாத மாரி. ஓகேவா? பட் இதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே இருக்கு. அது என்ன அப்டின்றத சொல்றேன். உங்களுக்கு இங்க ஜாயின் காமிச்சது அப்டின்னா, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல காமிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மெத்தட பார்க்கறதுக்கு முன்னாடி பீட்டா வெர்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்டின்னு சின்ன எக்ஸ்ப்ளைன் மட்டும் பண்ணிர்றேன். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்டின்னா, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. WhatsAppல ஏதாச்சும் புதுசா வந்து அப்டேட் தரப்போறாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா வெர்ஷன்ல யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரையல் வெர்ஷனா வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ WhatsAppல எனக்கு வந்து இங்க அப்டேட் காமிக்குது இல்லையா? இதே அப்டேட் வந்து எல்லாருக்குமே காமிக்குமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கேட்காது. ஸோ பீட்டா வெர்ஷன்ல யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் காமிக்கும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா அப்டேட் வந்து சென்ட் ஆகும். ஸோ இந்த அப்டேட்ட யூஸ் பண்ணி அவங்க என்ன புதுசா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ, அத வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கொஞ்ச நாள் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அப்டேட் வந்து வந்துரும். பீட்டா வெர்ஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டா சென்ட் ஆகும். பட் கொஞ்ச நாள் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் WhatsApp நார்மலா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட் வந்து காமனா சென்ட் ஆகிடும். இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, பீட்டா வெர்ஷன்ல நீங்க ஜாயின் பண்ணி வச்சிருந்தீங்க அப்டின்னா, WhatsAppல ஏதாச்சும் அப்டேட் வந்தது அப்டின்னா, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டா வரும். அத வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ, இப்ப அந்த மெத்தட் என்ன அப்டின்றத நான் சொல்றேன். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பீட்டா வெர்ஷன் வந்து ஏபிகேவா வந்து டவுன்லோட் பண்ணணும். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம Telegram சேனல்ல வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நீங்க பார்த்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட Telegram சேனலு. இதற்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இதுல ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா தான், உங்களால வந்து பீட்டா வெர்ஷன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ, இதுல நம்மளுடைய ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேல வந்து டிபி தெரியுது இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிடலாம். அத கிளிக் பண்ணோம் அப்டின்னா, இந்த மாரி ஒரு மெசேஜ் ஐகான் வந்து இருக்கும். ஸோ, இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரஸ் பண்ணிடலாம். ஸோ, இத பிரஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த மாரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம Telegram குரூப் தான். ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சென்ட் வாட்ஸ்அப் அப்டின்னு டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ, நீங்க சென்ட் வாட்ஸ்அப்ன்றது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு சென்ட் அப்டின்றத குடுக்கணும். அது குடுத்துட்டு அது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் விட்டு வாட்ஸ்அப் அப்டின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி நீங்க சென்ட் பண்ணீங்க அப்டின்னா, பாட் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணும். வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து சென்ட் பண்ணும். இந்த லிங்க்க நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்டின்னாலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் பிரஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ, இத பிரஸ் பண்ணோனே இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வாட்ஸ்அப் டவுன்லோட் ஐகான் இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணோம் அப்டின்னாலே போதும். டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதே தான் ப்ரொசீஜரு. ஸோ, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணி அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். இதுல தெளிவா ஒரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும் அப்டின்னா, இந்த சென்ட் அப்டின்றத கரெக்ட்டா குடுக்கணும். ஓகேவா? அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து கரெக்ட்டா டைப் பண்ணி சென்ட் அப்டின்றத குடுத்துட்டு, அது பக்கத்துல ஸ்பேஸ் விடணும். நீங்க இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ டைப் பண்ணீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல காமிக்கும் சென்ட் அப்டின்னு. ஸோ, அத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அப்டின்னு டைப் பண்ணீங்கனாலே போதும். ஓகே. இப்ப வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து Play Store ஓப்பன் பண்ணிக்கோங்க. Play Storeல ஏபிகே மிரர் அப்டின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த ஆப் வந்து வரும். இத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ப வச்சு தான் நம்ம டவுன்லோட் பண்ண வாட்ஸ்அப்ப இன்ஸ்டால் பண்ண முடியும். நார்மலா வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது ஏன் அப்டின்னு நான் வீடியோ போக போக சொல்றேன். ஓகேவா? இப்போ ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். Google ஃபைல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அல்லது உங்க ஃபோன்ல வேற ஃபைல் மேனேஜர் இருக்கு அப்டின்னாலும் அத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த காம் வாட்ஸ்அப் அப்டின்றது இருக்கு இல்லையா? இதுதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணது. ஸோ இத தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். சரியா? நாம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் அந்த ஃபைல் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணோம் அப்டின்னா, கீழ வந்து உங்களுக்கு எதுல ஓப்பன் பண்ண போறீங்க அப்டின்னு கேட்கும். ஓகேவா? இதுல நம்ம Play Storeலருந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா? ஏபிகே மிரர் அத வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் அப்டின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் பர்மிஷன் வந்து கேட்கும். இந்த ஆப்ப நீங்க நியூவா யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அத மட்டும் அலோவ் குடுத்துக்கோங்க. அலோவ் குடுத்தோனே இந்த மாரி பேஜ் தான் வரும். பட் ஒரு சிலருக்கு என்ன இஷ்யூ வரும் அப்டின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். அந்த காம் வாட்ஸ்அப் அப்டின்றத கிளிக் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த மாரி பாப்பப் வந்து ஷோ ஆகாது. டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, பக்கத்துல இருக்க 3 டாட் இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிடலாம். அத கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, கீழ வந்து காமிக்கும். அந்த ஏபிகே மிரர் அப்டின்னு. அத வந்து நீங்க கிளிக் பண்ருங்க. உங்களுக்கு டைரக்ட்டா காமிச்சதுன்னா பிரச்சன இல்ல. சப்போஸ் காமிக்கல அப்டின்னா, அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணி இது போல வந்துருங்க. இதுல நீங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் ஆட் அண்ட் இன்ஸ்டால் ஆப் அப்டின்னு இருக்கும். இத வந்து கிளிக் பண்ருங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா 30 செகண்ட் வந்து ஆட் வந்து ரன் ஆகும். அந்த ஆட் முடிஞ்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம்.
ஓகே. அந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணிட்டோனே, இது போல பேஜ்ல உங்களுக்கு வந்து அப்டேட் அப்படின்னு காமிக்கும். இந்த அப்டேட் வந்து கிளிக் பண்றேங்க. இந்த அப்டேட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே, ஆல்ரெடி இருக்க WhatsAppக்கு இப்போ வந்து நியூ வெர்ஷன் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆப் இன்ஸ்டால்ட் அப்படின்ட்டு வரும். இப்போ நீங்க வந்து அந்த WhatsAppோட இன்ஃபோ வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியூ வெர்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் வந்து வரலாம். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அதாவது இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா WhatsApp. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேட்டஸ்ட்டான ஒரு வெர்ஷன்ல தான் இருக்கு. எதற்காக நீங்க ஓல்டர் வெர்ஷன் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னு எரர் வரும். அதாவது இப்ப நான் சென்ட் பண்ண லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டர் வெர்ஷனா இருக்கும். பட் நீங்க அதற்கு அட்வான்ஸாவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க WhatsApp. ஸோ நீங்க வந்து ஓல்டர் வெர்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு அர்த்தம். ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்ற எரர் தான் அது. ஓகேவா? Telegram குரூப்ல நீங்க WhatsApp மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. உங்களுக்கு என்னென்ன ஆப் வேணுமோ நீங்க எல்லாத்தையுமே இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். Amazon Prime வேணும் அப்படின்னா, நீங்க சென்ட் அப்படின்னு குடுத்துட்டு, அது பக்கத்துல WhatsApp பதிலா Amazon அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் வரும். அது வழியா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேபோல இந்த அப்டேட்ன்றது அடிக்கடிக்கு அவங்க வந்து தருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு தாட்டி அந்த லிங்க் வழியா இப்ப நம்ம WhatsApp வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல அவங்க ஏதாச்சும் அப்டேட் தந்தாங்கன்னா, அதுல வந்துராது. ஓகேவா? ஸோ அகைன் வந்து நீங்க இப்ப என்ன ப்ரொசீஜர் பண்ணீங்களோ, அதே போல Telegram பாட்ல அந்த மாரி அந்த சென்ட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா தான் நியூ லிங்க் வரும். அந்த நியூ லிங்க் வழியா நீங்க அகைன் வந்து WhatsApp டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? இது பேக்ரவுண்ட்ல என்ன ப்ராசஸ் அப்படின்னா, எனக்கு இங்க பீட்டா வெர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து நான் ஏபிகேவா கன்வெர்ட் பண்ணி அந்த லிங்க்கா உங்களுக்கு வந்து தரேன். ஓகேவா? ஸோ எனக்கு இப்ப அப்டேட் ஏதாச்சும் வந்தது அப்படின்னா, அந்த அப்டேட் பண்ணிட்டு, அது வந்து ஒரு ஏபிகேவா கன்வெர்ட் பண்ணிட்டு நான் லிங்க்கா தரேன். ஸோ அத வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க. அதுதான் இது. ஓகேவா? ஸோ இது வந்து எந்த ஒரு இல்லீகல் மெத்தடும் கிடையாது. ஜஸ்ட் ஒரிஜினல் WhatsApp தான் நான் உங்களுக்கு ஏபிகேவா சென்ட் பண்றேன். இதுல உங்களுக்கு பீட்டா வெர்ஷன்ல இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே இன்க்ளூட் ஆகியிருக்கும். அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல வேற என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.